ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களை மன்னிச்சிடுங்க, எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தோல்வி. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சென்னை அணிக்கு தாங்க கோப்பை வென்று தருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணியின் இளம் நட்சத்திர வீரர் டிரைவில் பிரீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஏபி டிவிலியர்ஸ் என்று அழைக்கப்படுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நல்ல சிக்ஸர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கினார். அப்போது சொன்னாருங்க, சவால் விட்டு பேசியிருக்காரு, அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நாங்கள் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு தோல்விக்கும் சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டிரைவில் பிரீஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க. நல்லா ஆடி இருந்தோம், ஆனால் ஸ்கோர் ரொம்ப கம்மி அடிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு 220 230 டார்கெட் பண்ணோம். பட் ஸ்கோர் ரொம்ப கம்மி, ஒரு 185 தான் அடிக்க முடிச்சிச்சு. அது ஈஸியாக ராஜஸ்தான் அணி வின் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் ஸ்கோர் பார்த்ததுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முறை நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நிறைய டீம் செலெக்ஷனில் தப்பு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கற்றுக்குன்னு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போங்க, ஃப்ரெஷ் டீமோடு வருவோம். இன்னும் எங்கள் டீம் நல்லா டேலண்டான பிளேயர் எல்லாமே யங்ஸ்டார் இருக்காங்க. அடுத்த ஆண்டு எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு சென்னை அணிக்கு கோப்பை வென்று தரும். நான் இந்த சிஎஸ்கே அணியில் பாதியில் தான் இணைஞ்சேன். அதுவே எனக்கு பெரிய நான் ஒரு குற்பனையாக பார்க்குறேன். ஏன்னா தோனிக்கே நாரனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு தோனி விளையாட வருங்க. அடுத்த ஆண்டு கோப்பை கொடுத்து தான் நாங்கள் அவரை இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து இந்த ஐபிஎல் ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிறதுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவில் பிரீஸ் பார்த்திங்கன்னா தலைவன் இளம் புயல்னு சொல்லுங்க, சென்னை அணிக்கு செமையாக பேசியிருக்காரு. கரெக்டுங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான். இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே தோல்வினா ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்தடுத்த போட்டி ஏதோ ஓரளவுக்கு நல்ல டீம் செலக்ட் பண்ணி அடுத்த ஆண்டு ஃப்ரெஷ்ஷாக வரணுங்க, நல்ல ஒரு டீமோடு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வச்சு இந்த திரிபாத்தி, தீபக் ஹுட்டா, விஜய் சங்கர்லாம் வச்சு நீ எதுவுமே பண்ண முடியலன்னு தான் உண்மை. கண்டிப்பாக அவங்களாம் கொஞ்சம் நல்லா ஆடிந்தா சிஎஸ்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஒரு நல்ல டீம் அடுத்த வருஷம் செட் ஆகணுங்க, செட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ராஜஸ்தான் அணி எதிராக ரொம்ப ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஈஸியாகவே வச்சுட்டாங்க. ஒரு 17.4 பால்லே 180 ரன்னு சேஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா ஓரளவுக்கு டஃப்பாகி போய் தோற்றுந்தா பரவாயில்ல, ஈஸியாக விட்டாங்க. அடுத்த நிறைய கரெக்ஷன் பண்ணுங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, ஓப்பனிங் டாப் ஆர்டர் ஓகே, மிடில் ஆர்டர் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா போலிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பார்த்தணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஆண்டு நல்லா வரும். பார்க்கலாங்க, ராஜஸ்தான் அணியும் நல்ல ஒரு ஆறுதல் வெற்றி பெறுறாங்க. ஏன்னா நிறைய போட்டி அவங்க ஜெயிக்க வேண்டியது, கிட்ட வந்து தோத்தாங்க. இந்த வாட்டி ஏதோ ஆறுதல் வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பரவாயில்லைங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிரைவில் பிரீஸ் சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு எந்த மாதிரி ஒரு டீம் சென்னை வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ராஜஸ்தான் எதிரான தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.